எந்திரிச்சது ரொம்ப லேட்டு. அதனால போட்டான் ரயில்வே கேட்டு. வச்சான் பாரு பஸ் எனக்கு வெயிட்டு அப்படின்னு பஸ்ஸை விட்டாச்சு. அப்புறம் என்ன நம்ம ஃப்ரெண்டு அறக்க பறக்க வந்து ட்ராப் பண்ணிட்டான். அப்புறம் நம்ம திருச்சி காவேரி பாலத்தை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கே போகிறோம் தானே கேட்குறீங்க. என்னடா அது சைன் லைட் ப்ராப்ளமா? இல்லை என் கை தான் ப்ராப்ளம். ஓகே அது கை கிளியர் பண்ணியாச்சு. என்னங்க காவேரியில் நல்லா தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு, சடனாக நின்ன மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்க ஃபுல்லாக ஒன்ற மாதிரி தெரியும், பட் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முன்னெல்லாம் நல்லா ஃபுல்லாக ஆறு ஃபுல்லாக நிறையா தண்ணி போச்சு. அதாவது ஒரு 2 நாள் மட்டும் 3 நாள் மட்டும் போச்சு. இப்போ குளிக்கிற அளவு போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சேலத்தை நோக்கிய பயணம். நீங்கள் டைட்டில் கார்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. அடுத்து அப்படியே பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது கொள்ளிடம் ஆற்றில் சுத்தமாக தண்ணியை விடவில்லை, ஏனென்று தெரியவில்லை. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது அவர்கள் காவிரி ஆற்றில் தண்ணீரை விட்டார்கள். ஆனால் இப்பொழுது காவிரி ஆறும் லைட்டாக வறண்டு போனது அப்படின்னு பேசிக்கிட்டே நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்புறமேட்டு நம்பர் 1 டோல்கேட் வந்தாச்சு. ஏன்னா நம்ம சேலம் பஸ் நம்பர் 1 டோல்கேட்டில் தான் ஏற போகிறோம். அண்ணே பஸ் டைமிங் எப்போனே அப்படின்னு 9:10 அப்படின்னா அதில் எழுதிட்டு 5 பட் கரெக்டாக சொன்ன மாதிரியே 9:11 வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் பஸ் ஸ்டாண்டில் வந்தேன், உட்காந்துட்டேன். 5 நிமிஷம் டைம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா செம்ம ரஸ்ஸு. டே என்னடா இது, நான் சேலம் முடிய எப்படி தான் போகணுமான்னு சொல்லிட்டு சோகாமா முந்திய வச்சு சிச்சா மாதிரி காட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறது, இன்றைக்கி செஞ்சாங்கன்னா நம்மளை அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை. அப்போ டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. நம்ம 110 ரூபா சேலத்துக்கு. அண்ணன் வந்தார், டிக்கெட்டை கொடுத்தாரு. ஓகேப்பா தம்பி, நம்ம 100 ரூபா கொடுத்தேன், அண்ணன் 110 ரூபா கொடுறா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாரு. அப்புறம் ஃபைனலாக உட்கார இடம் கிடைச்சாச்சு. அப்புறம் என்ன லாலி லாலோ லாலி லாலோ. டேய் எந்திரிச்சதே லேட்டு, அப்புறம் என்ன நமக்கு தூக்கம் கேட்குறீங்களா? பஸ்ஸில் போனாலே அப்படி தூங்கினா தான் நல்லா இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக தூங்கிட்ட போட்டாச்சு. நமக்கு ஜன்னலோட சீட்டு கிடச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த கம்பி சாயறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருந்தனால இதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அதாவது 9:45க்கு பஸ்ஸில் எல்லாமே தூங்கி தான் போகிறாங்க, நான் மட்டும் அப்படி போகல. அதுக்கப்புறம் ஃபைனலி நாமக்கல் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஜன்னல் ஓர சீட்டும் கிடச்சிச்சு. இந்த ஜன்னல் ஓர சீட்டு கிடச்சதுக்கப்புறம் தாங்க அப்படியே நம்ம என்னமோ உலகத்தையே சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி பல்ல பேனு காட்டிக்கிட்டு அப்படி ஜன்னல் ஓரமாக அப்படி சாஞ்சிக்கிட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் பாருங்கள், அந்த ஃபீலே வேறங்க. அதாவது இந்த வெளியூருக்கு வேலைக்கு போவாங்களே அவங்களுக்கு தான் அந்த பஸ்ஸை பற்றி நல்லா தெரியும். அதாவது வெள்ளிக்கிழமை வரும்போது நிறைய கனவுகளோடு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட விளாண்ட நினைவு, வெளியே போன சுற்றுன நினைவு, அப்பா அம்மாட்ட பேசணுன்னு சொல்லிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் அந்த நினைவோடு போவாங்க. நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை 1 வருஷம் 2016 2017 பண்ணியிருந்தேன். சென்னையில் அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நம்ம எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. பட் சென்னையில் அப்போதைக்கு டெல்பி டிவிஷன் வேலை பார்த்தோம். நம்ம வேலை பார்த்தது என்னமோ அவன் கம்பெனியை மூடிட்டான்னு கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. கம்பெனியை மூடிட்டா தான் நான் கேள்விப்படுறேன். அந்த மாதிரி டயத்தில் தீபாவளிக்காக இருக்கட்டும், ஒரு சுதந்திர தினமாகட்டும், ஒரு பொங்கலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஹாலிடே, ஒரு கண்டினியூ ஹாலிடே அப்படிங்கிற வைக்கும்போதெல்லாம் வெள்ளிக்கிழமை நைட்டு அங்கேருந்து பஸ் ஏறுவோம். நாளைக்கு இங்கே போகிறோம், நாளைக்கு அங்கே போகிறோம், நாளைக்கு அங்கே போகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பஸ் ஏறும்போது ரொம்ப ஒரு சோகம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலம் வந்து இறங்கியாச்சு. அப்புறம் லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி நம்ம மாறிட்டோம். ஆமாங்க, வேறு லெவலில் இருந்துச்சுங்க சேலம். எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு மழையாக இருந்துச்சு. அப்புறம் கண்டக்டர் என்ன சொன்னோம், அண்ணே நமக்கு ஸ்டாப்பிங் தெரியாதுன்னா பார்த்தோன்னு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கே வந்தாலும் நம்ம அக்கா வீடு தான் வந்திருக்கோம். சுற்றி மலையை பாருங்கள். இந்த மலையை பற்றி ஒரு ரகசியத்தை நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இது பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.